பின்ன வந்து அவன் அளவுக்கு அடிக்கிறவன் எவனுமே நல்ல ஹைட். எந்த சைடு போட்டாலும் பால் வெளியே பேட்ஸ்மேன் எப்படின்னா அடிச்சு ஆடுற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும் மட்டும் உள்ள அவங்களுக்கு. போ. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். 20 ஓவர் ஒரு நாள் என்ன ஒருத்த கொடுக்க பண்ண முடியுமோ பெரிய அதை சம்பவத்தினால தான் எங்க கேஎல் ராகுல் பாவம் எல்எஸ்டில இருந்து வெளியே வந்து டிசி போய்கிறாரு. ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்குவாட் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. இது சரவடி சீரிஸ்ல எபிசோட் நம்பர் 6. கைஸ் வெல்கம் டு ஷோ. ஹாய் ஹாய் வணக்கம். எஸ்ஆர்ஹெச் ஆக்சுவலி இவங்க ரிட்டர்ன்ஸ் நல்லா பண்ணாங்க. ஆனா ஆக்ஷன்ல போய் இறக்கிட்டு தான் கொஞ்சம் சொதப்பிட்டானுங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம் இருந்தா உங்க ரிட்டன்ஷன் கதைக்கே வரேன். எதுக்குன்னா என்ட்ரி கிளாஸ் எனக்கு 24 கோடி. ஆக்சுவலி T20 பேட் கமின்ஸ்க்கு 18 கோடி சொன்னியா? ஆனஸ்டா ஒத்துக்கிறேன். கேப்டன் பவுலிங் என்ட்ரி கிளாஸ் எனக்கு எதுக்கு 24 கோடி சொல்லுதோ? ஆக்ஷன் போய் தான் 12 கோடி தாண்டி இருப்பான்னு டவுட். பின்ன வந்து அவன் அளவுக்கு அடிக்கிறவன் எவனுமே கரெக்ட். அதான் நானும் சொல்ல வந்தேன். அகைன்ஸ்ட் ஸ்பின்னுக்கு விளையாடுறதுல ஹென்ரி கிளாசன் இஸ் பெஸ்ட் பிளேயர். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நல்ல ஹைட். எந்த சைடு போட்டாலும் பால் வெளியே போயிடும். எவ்வளவு பெரிய ஸ்பின்னர் போட்டாலும் அடிச்சிருவான் அவன். வேணாம் அடிப்பான். மிச்சல் சாண்டர் கிட்ட அவுட் ஆயிருக்காரு தெரியுமா? 50-50 எல்லாம் இன்னும் வந்து இதுல T20 சொதப்பாதான் இருந்தா. நான் லாஸ்ட் இயர் ஸ்வப்னில் சிங்னா மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்னா அவர்கிட்ட அரகன்ட்ல அடிக்க போய் அவுட் ஆனார்னா. அதான் அவன் ஒண்ணு அண்ணா அடிக்க போனா எல்லாமே அடிச்சுனே இருக்க மாட்டாங்க. அவன் அடிக்க போய் அவுட் ஆயிட்டான். ஆனா அவன் அடிக்க தான் போனான். ஓகேவா? எல்லா ஸ்பின்னரும் எல்லா டைமும் ஸ்பின் அடிச்சிட முடியாது. ஆனா என்ட்ரி கிளாசன் 23 கோடி கொஞ்சம் ஜாஸ்தி தான். கொஞ்சம் ரொம்ப நிறைய டீம் வெளியே இருந்துச்சு. லாஸ்ட் டைம் விளையாடுறப்பே அப்படி விளையாண்டுருக்கான். அதனால செம்ம விளையாடுனான் லாஸ்ட் இயர். நல்ல சான்ஸ், நல்ல பிளே. அவனால அவன் என்னதான் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா சொன்னாலும் மிடில் ஆர்டர்ல வந்து இவன் தான் கை கொடுத்தான். அப் டு ஃபினிஷிங் வரைக்கும் இவன் தான் இருக்காப்ல. வேற யாரும் இல்ல. அந்த ஃபினிஷிங் அந்த அளவுக்கு யாரும் சொல்ற மாதிரி இல்ல. இது யாரோ நல்ல பையன் பாத்தீங்கன்னா அதுல ஷமி ஃபர்ஸ்ட் அசல் பட்டேல் அவன் நல்ல பிக் தான். பட்டேல் நல்ல பவுலர்ஸ். ஓகே. ஆடம் ஜாம்பா T20 ஜாம்பா ஓகே. அளவுக்கு இல்ல. ஓகே. இஷான் கிஷன் அப்ப செம்ம பேட்ஸ்மேன். அது எஸ்ஆர்ஹெச்சுக்கு தேவையான பேட்ஸ்மேன். எப்படின்னா அடிச்சு ஆடுற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அவங்களுக்கு. அந்த T20 ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ற ஒரு டீமே நான் இதை பாக்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆர்சிபி பில் பண்ண ஒரு பெரிய பிக் ஸ்கோரை சேஸ் பண்ணாங்க. ஒரு இங்கிலி ஒரு ஸ்கோரை வந்து இது பண்ணாங்க. ஆமா, அதுக்கப்புறம் மேட்சே வேற மாதிரி போச்சு. ஆக்சுவலா T20 ஃபார்மேட்டுக்குனே வந்து சொல்றது இந்த அடிச்சார பிளேஸ்னா அது எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் இருக்காங்க. ஆக்சுவலி T20 உண்டு மாட்னாங்கன்னா 160க்கு அது அவன கான்செப்ட் மேபி அதான் கூட இருக்கலாம். மேபி நீ விளையாட மட்டும் உள்ள போ, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். 20 ஓவர் ஒரு நாள் என்ன ஒருத்த கொடுக்க முடியுமோ அது இம்பாக்ட் கொடுத்துட்டு வெளியே வா. அவ்வளவுதான். என்ன யாரு போட்டாலும் சரி, யாரு ஸ்பின்னாலும் சரி, யாரு பாஸ்னாலும் சரி, பால் அடிக்கிற நீ வந்து டாட் பண்ற வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற கான்செப்ட் தான் ஸ்குவாட் எடுத்துக்கிறாங்க. இவனுங்க பண்ண பெரிய சம்பவத்தினால தான் எங்க கேஎல் ராகுல் பாவம் எல்எஸ்டில இருந்து வெளியே வந்து டிசி போய்கிறாரு. கண்டிப்பா. ஏன் ப்ரோ அதுக்குன்னு பவர் பிளேல ப்ரோ போட்டு பொழப்பானுங்க அவனுங்க. இந்த மாதிரி பொழந்து அவன் கான்செப்ட் அதுதான். நீ பால் டாட் எடுக்க வேண்டாங்க. லைனப் பாருங்களேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், மார்க்கம், பேட் கமின்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அருண் சொன்ன மாதிரி அந்த விக்கெட் ஏர்லியா போனாலும் அவங்களுக்கு எஃபெக்ட் தான். நீங்க இருக்கான் ப்ரோ. நிதிஷ்குமார் நிப்பான் கடைசி வரைக்கும். ஒருத்தர் தானா? நிதிஷ்குமார் ரெட்டியும் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு டவுட் தான். ஏன்னா அவருக்கும் இன்ஜுரி இருக்கு. தெரியல, கியூர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். டைம் இருக்கு. நிதிஷ் ஒன்னும் வந்து சேர்ற மாதிரி தெரியலங்க. வந்துருவான். டாப் ஆர்டர் 4 பேர் நின்னாலுமே போதும், ஸ்கோர் வேற லெவல் ஆயிடும். ஏன்னா மினிமம் ஒரு 4 ஓவரா நிப்பாங்க 2 பேராவது. சோ அதுல ஸ்கோர் வந்துரும். அவங்க அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்குவாட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது ஆப்போசிட் டீமுக்கு பெரிய தலைவலியே எட்டு தான். அவன் ஒருத்தனாலே ஐயோ எப்பா இவன் விக்கெட் எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அபிஷேக் சர்மா அவன் சின்ன தலைவலியாக்குறான். இவன் பெரிய தலைவலி, அவன் சின்ன தலைவலி. இவன் நடுவில் இஷான் கிஷன் வேற வந்திருக்கான்.
பிளேயிங் 11 எப்படி இருக்காருன்னு SRH playing 11 அதிரடி playing 11 ஹெட் எஸ் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், அடம் ஜம்பா, ராகுல் சகர், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், த இம்பாக்ட் பிளேயர் ஜெயதேவ் உனட்கட் ஆர் சிமர்ஜித் சிங். இவங்க கிட்ட பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங் நல்லா இருக்காங்க. சமீர் இருக்கான், இவன் ஹர்ஷல் பட்டேல் இருக்கான். ஹர்ஷல் பட்டேல் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் ஆடம் ஜம்பா ஸ்பின்ல ஒரு ஆளு. உனட்கண்ட் வந்து இல்ல அவனை நம்பறாங்க அவங்க. இங்க தானே இருக்கான். இல்லனா SRHல அந்த ஹோம் கிரவுண்டுக்கு மட்டும் ஜெயதேவ் உனட்கட் நல்லா பண்ணிருக்காரு. ஓகே. அந்த ஹோம் கிரவுண்ட்ல மட்டும் ஜெயதேவ் உனட்கட்டோட ரெக்கார்ட் நல்லா இருக்கு. he delivered the last year. அதனால நீ ஹோமுக்குன்னு வெச்சினாலே அவர் பெஸ்ட் தான். கேப்டன் வேற இருக்காரா பவுலிங் கூட. அப்ப என்னடா பேட் கமெண்ட்ஸ் இருக்காரா பவுலிங்க்கு. வந்துட்டோம். சமி பேட் கமெண்ட்ஸ் ஹர்ஷல் பட்டேல் போதும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு. யார் பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவா? ஸ்பின்னருக்கு சமி ஸ்டார்ட் பண்ணுவான். கூட யாரு? பேர் வரல. உனட்கண்ட் தான் இருக்கும். நம்ம ஸ்பின் இல்லாட்டி ஹர்ஷல் பட்டேல் ட்ரை பண்ணலாம். ஹர்ஷல் பட்டேல் ட்ரை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். உனட்கண்ட் ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத்துக்கு வரும் ப்ரோ. உனட்கட் இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாரு. அதான்டா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்னா உனட்கட் மிடில் ஓவர்ஸ்ல தான் போடுவாரு. கோயிங் a slow runs மட்டும் தான். சரி அப்ப நீங்க உனட்கட் மிஸ் பண்ணி சிவர்ஜித் உள்ள இருந்தீங்கன்னா அவன் பவர் பிளேயர் போடுவான். அவர் மட்டும் அப்படிதான் பண்ணனும். வேற இல்லனா ஆனா SRH ஹோம் கிரவுண்ட் வந்தா பிரச்சனை. தெரியல பாப்போம். பட் ஆனா எனக்கு என்னவே இவங்க மிடில்ல தான் மாற்ற மாதிரி இருக்குது. எஸ் மிடில்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. மிடில்ல அந்த இன்னொன்னா ஆடம் ஜம்பா and ராகுல் சகர் ஓகே. பட் ஆடம் ஜம்பா நம்பர் இல்ல. சரி டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா வச்சு ஒரு 2 ஓவர் தள்ளலாம். பார்ட் டைம் ஸ்பின்னர் தள்ளலாம். பட் டிராவிஸ் ஹெட் தள்ளலாம்னா டிராவிஸ் யாரனோ ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா டிராவிஸ் ஹெட் எப்படி குடுக்குறாரோ திருப்பி குத்துருவானுங்க கன்ஃபார்மா. கண்டிப்பா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் இந்தியன் பிச்சஸ்ல அப்படியே இடுப்புக்கு தான் வரும். மாட்டிச்சுனா கொடதான். இல்ல அப்படிதான் நல்லா போட ஆரம்பிச்சு. அபிஷேக் சர்மா தெரியலனா. சரி இவனுக்கு அபிஷேக் சர்மா 14 கோடி கொடுத்துருக்காங்களே. அபிஷேக் சர்மா ஒருத்தருக்கு 24 கோடி கொடுப்பா. அபிஷேக் சர்மா கொடுக்கிறதுல தப்பு இல்லடா போடா. அபிஷேக் சர்மா ஒருத்த ஆக்சுவலா இந்த பிளேயர் ஓபனிங்ல அடிக்கிறான். அவனை விட்டு நீங்க கிளாஸுக்கு மிடில்ல வர்றவருக்கு 24 கோடி கொடுக்குறீங்க. என்ன அநியாயம். இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியும் அபிஷேக் சர்மா ஒரே இதுதான். நிதிஷ்குமார் ரெட்டி பிளஸ் பவுலிங்கும் போடுவான். ஆனா அவருக்கு 8 கோடி கொடுத்திருக்காரு. 6 கோடி நிதிஷ்குமார் ரெட்டி. 6 கோடி. அநியாயமா இல்ல. மனுஷன் பவுலிங் போடுவாரு, பேட்டிங் ஆடுவாரு. நல்லா அடிச்சு கொடுத்தான். அவனுக்கு 6 கோடி ரிட்டர்ன்ஸ் 6 கோடி அவனும் ஒத்துக்க மாட்டான் அவசியம். ஆமா. ஏன்னா இப்ப அவன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு ப்ரோ. அவனை இப்ப வெளியே விட்டுருந்தான்னு வச்சுக்கோ கண்டிப்பா நல்ல ரேட் போயிருப்பான். போயிருப்பான் மினிமம். ஆமா டெஃபினட். நான் மார்க்கெட் கம்மினா பேட்ஸ்மேன் அந்த ஆல்ரவுண்டர் இருக்கு. ஹார்திக் பாண்டியா மட்டும் தான் மார்க்கெட் கம்மி இல்ல. இது பேஸ் கம்மி. மார்க்கெட் கம்மி. ஓகே ஓகே ஓகே. இப்ப பிரைடட் காஸ்ட் பதிலா முல்னர் எடுத்து வந்திருக்காங்கல்ல. முல்டர் உள்ள வந்திருக்காரு. அவரு என்ன ஆக போறாரோ தெரியல. அவர் ஆட பிளேயிங் லெவல்லாம் ஆட முடியாதுண்ணா. எல்லாருமே ஃபிட்டு. உனக்கு 3 பேர் ஃபிட்டு. ஒரே ஒரு இடத்துல ஸ்பின்னர் இடத்துல தான் எடுத்துன்னு வரணும். ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா அவர் போட்டே தருவாரு. வேற ஆப்ஷன் இல்ல. ஆடம் ஜாம்பா ஆப்ஷன் கிடையாது. பேக்கப் இல்ல. பேக்கப் சரியில்லை உங்களுக்கு. பிளேயர்ஸ்க்கு பேக்கப் இல்ல. ஷமி ஃபுல் ஃபிட்டா ஆடுவாரான்றது ஐபிஎல் டவுட் தான். இல்லடா ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் இருக்காருன்னா ஸ்பின்னருக்கு பேக்கப் இல்ல. தள்ளணும். அபிஷேக் சர்மா இட்ட வச்சு தான் தள்ளணும். வேற எந்த இடத்துல எல்லாம் தள்ள முடியாது. பேக்கப் இல்ல. இல்லனா நீங்க கமிட்டு மெண்டிஸ் தான் உள்ள இருக்கணும். ஆடம் ஜாம்பாக்கு பதில் எத்தனாரலாம். பட் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகும் கொஞ்சம் கிடைக்கும். ஆனா கமிந்து மெண்டிஸ் ஃபுல் டைம் ஸ்பின்னரானா கிடையாது. அண்ட் எஸ்ஆர்ஹெச்ல அந்த 2 விக்கெட் இருக்குது. 2 பேஸ் ஆஃப் விக்கெட் 1, பாட்டா விக்கெட் 1. 2 பேஸ்ல குத்தாதான் இவங்க 2 ஸ்பின்னர் வேலைக்கு ஆவாங்க. பாட்டாலலாம் குத்தா கஷ்டம் தான். இன்னொன்னு 4 ஃபாரினர் தான் ஆடணும். அங்கே 3 வந்துறாங்க. ஆமா கேப்டன் இவன் ஓபனிங் கிளாஸ்னே ஹெட். ஏதோ பொறுப்பாரி எஸ்ஆர்ஹெச் கஷ்டப்படுவாங்க தோணும். எனக்கு கூட இந்த ஹெவிலி டிபெண்டமா அந்த 4 பவர்னா பவர் ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் டாப் ஆர்டர்ஸ். ஒன்லி டாப் ஆர்டர்ஸ். அவனுங்க கழட்டிட்டாங்க முடிஞ்சிச்சு.
அவங்கள பேஸ் பண்ணி அந்த டீமே இருக்குது. அவங்க நல்லா ஸ்கோர் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் எஃபெக்ட் இல்லாம எடுப்பாங்க. மேபி பெரிய கிரவுண்ட்ல மாட்டிக்குவாங்கண்ணா கண்டிப்பா. கண்டிப்பா சிஎஸ்கேவோட அந்த செகண்ட் பேஸ் ஓவர் போறோம் பாரு, அந்த சைடு எக்கனா இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்ல நல்ல பவுலிங் அட்டாக் இருந்துச்சுன்னா மாட்டினானுங்க, கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு 7th முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் 6th முடிப்பாங்க. முன்னடக்கெல்லாம் போக மாட்டாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க டாப் ஆர்டர்ஸ் நல்லா இருக்கிறாங்க. இன்கேஸ் ஒரு மேட்ச் மாட்டினா எல்லா டைம் அவங்களே நம்ப முடியாதுல்ல. முடியாது. எக்ஸாக்ட்லி. அதனால எனக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் இருக்குது. சமியும் இருக்காங்க, பேட் கமிங்ஸ், ஸ்பின்னர்ஸ் தான் வீக் ஆக்குறாங்க. இவங்க வந்து ஆர்ஆர் கிரவுண்ட்லயோ சென்னை கிரவுண்டு இல்லைன்னா எல்ஐஜி கிரவுண்டோ போனாங்கன்னா டீம் வச்சு வெளுத்துருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்கு. இவனுங்க வான்கடையும் பிடிச்சி வெளுத்துருவாங்கண்ணா. வான்கடையிலும் கட்டிடுவானுங்க. எனக்கு மிச்சல் சாண்ட்னர் இருக்கிறாரு வேற. நீ மிச்சல் சாண்ட்னர்ல டிராவிஸ் ஹெட் இப்படி ஆடுவாரான்றதெல்லாம் டவுட் தான். எஸ் கண்டிப்பா. அந்த மாதிரி டிராவிஸ் ஹெட் அந்த அளவுக்கு ஸ்பின் ஹிட்டர் கிடையாது. திரும்ப பிச்சு குத்தானா மாட்டிக்குவாரு. என்ட்ரி கிளாஸ்னு வந்தானா அவன் மாட்டினா ஓகே, இல்லைன்னா அவனும் அவ்வளவுதான். அண்ட் இவங்களோட ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் ஏன்பா எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, ஃபினிஷர் எங்கப்பா உங்களுக்கு? அதுதான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் இருக்கான். நீ அபினவ் மனோகர் வச்சுலாம் ஃபினிஷிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. பேட் கமின்ஸ் தான் தெரிஞ்சு பண்ணணும், வேற எல்லாம் வேற வழி கிடையாது. ஒரு டைம் கேகேஆர் பண்ணிட்டு இருந்தார்ல, 12 பால் 50 அதுதான் பண்ணணும். ஆனா அது எல்லா டைமும் நடக்குமா? ஆனா முக்கியமா இந்த டீம்னா கேகேஆர் கிட்ட மாட்டிக்கினாங்கன்னா புடிச்சிருவானுங்க. இல்ல அதான் செம்ம ஸ்பின் அட்டாக் அங்க வச்சிருக்காங்க. யாரெல்லாம் நல்ல ஸ்பின் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இவங்க மாட்டிப்பாங்க. இவங்க கிட்ட என்ட்ரி கிளாஸ்னா மட்டும் இவங்க தூக்கிட்டாங்கன்னா மத்தெல்லாம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தராலடி தான் தப்புன்னு விழுந்துருவாங்க. அபிஷேக் சர்மாக்கும் அந்த நம்ம சஞ்சு சாம்சன் போறோம் பாரு நெஞ்சுக்கு, அந்த மாதிரி அபிஷேக் சர்மா கையில லென்த்ல குத்தோன்னு வச்சுக்கோ கொடை தான். இவன் டிராவிஸ் ஹெட்டுக்கும் நீ ஷார்ட் புட் பண்ணு கொடை தான். பட் இருந்தாலுமே 2 பேர் இருக்கிற வரைக்குமே பவுலர்ஸ் பயப்படுவாங்க இந்த விக்கெட் எப்பதான் எடுக்கிறது. ஏன்னா அந்த பிரஷர் கண்டிப்பா இருக்கவே செய்யும் அவங்களுக்கு. இந்த 2 விக்கெட் நீங்க எடுத்துட்டா முடிஞ்சிச்சு மேட்ச் நினைக்கிறோம். பட் அந்த 2 விக்கெட் எப்படி எடுக்கிறது அதுதான் கேம். அது வரைக்குமே அந்த கேம் இருக்கதான் செய்யும். சோ அது வரைக்கும் இந்த கேம்ல வந்து உயிர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். வரைக்கும் 14வது ஓவர்ல நீ விக்கெட் எடுத்தா கூட கிளாஸ்னு சாரி அபிஷேக்கும் டிராவிஸ் ஹெட் எடுத்துட்டா கேம் உன் கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஈஸியா உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். விக்கெட் வந்து எல்லா மேட்சுமே ஏர்ல எடுக்க முடியாது அருண். ஆக்சுவலா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு 4 ஓவர் நின்னாலே போதும். சத்தியமா 60-70 ரன் இஷான் கிஷன் வேற இருக்கான். அவங்க கண்ட்ரோல் தான் மேட்ச், அவங்க கண்ட்ரோல் தான். ஆமா இல்லையா? சோ இது பேக்கப் அது ஒரு 5 ஓவர் 6 ஓவர் நின்றாலுமே பேக்கப் வர பிளேயர்ஸ் வந்து இவனுக்கு டாட் எடுக்க நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பவுலர் இருந்தாலும் அட்டாக்கிங் தான் போவாங்க கண்டிப்பா. ஸோ எவ்வளோ அட்டாக் போட்டாலுமே ஹிட்டிங் தான் போவாங்க. சரியா ஹிட்டிங் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஸ்கோர் வந்துருச்சுன்னா பவுலர்ஸ் வந்து பயமில்லாம போடுவாங்க. கரெக்ட் தான். ஆக்சுவலி ஸோ முகமது சமியும் பேட் கமிங்ஸ் வந்து குறைஞ்ச ப்ரோஸ் கிடையாது இவங்களுக்கு. எடுத்துக்க ஸ்குவாடா பார்த்தா ஸோ இவங்க வந்து ஸ்கிட்டிங்லேயே போட்டோம், நமக்கு வந்து பவுலர்ஸ் தேவையில்லைன்ற ரேஞ்ச்லாம் போயிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த டீம் வந்து ஒரு நல்ல ஸ்குவாட் நான் நினைக்கிறேன். ஓகே தான். ஆனா எனக்கு நல்ல ஸ்குவாட்ன்றதுல ஓகேனா பேலன்ஸா இல்ல, பட் ஓகே மாட்டிக்ஸ்னா புடிச்சு அந்த 4 பேரை போதுன்ற மாதிரி தான். அதுதான் சொல்ல வரேன் நான். நீ பவுலிங்லயும் பாருனா ஷமி தப்பி தவறி ஆடலனா மத்த எல்லாரையும் கழட்டிடுவாங்க. அது ஒண்ணு. இப்போ வரான்னா இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் வராங்கன்னு வச்சுக்கோ, 280 அடிக்கிறானுங்க. 4 பேரை வச்சு இடி சாலிட் அடிச்சுக்காங்க. நீ மொக்க பாலர் வச்சு டிஃபெண்ட் பண்ணிடலாம். டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த ரன் அடிச்சா ஓகேனா டீம் பின்னகிட்டாருனா கேப்டன் ஒரு நல்ல கேப்டன் வந்தா அந்த டீம் நல்லா எடுத்துட்டு போலாம். எஸ் எக்ஸாக்ட்லி. அதனால கமின்ஸ் ரொம்ப நல்லா எடுத்துட்டு போவார். எட்டு அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் அவங்க 3 பேருமே 16 ஓவர் வரையும் வந்துட்டாங்கன்னா 4 ஓவருக்கு என்ட்ரி கிளாஸ்னு இருக்கான். நீ ஹெட் அபிஷேக் சர்மா சொல்ற, இஷான் வந்து அந்த 1 டவுன்ல அவர் ஆடி பழக்கம் கிடையாது. மும்பைக்கு ஓபன் தான் பண்ணிருக்காரு. அருண் எங்க டிராவிஸ் வரைக்கும் அபிஷேக் சர்மா 10 ஓவர் இருந்தாலே போதும். 16 ஓவர் இல்லன்னு சொல்லலன்னா பண்ணிருப்பாங்க. ஓகேதான். இஷான வந்து நம்ம நம்ப முடியாது. 1 டவுன்ல இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஓவர் ஒரு 8 ஓவர் நல்ல ஸ்கோர் போயிடுச்சு அப்படின்னாலேவும் 1 டவுன் வர்றவங்க டாட் எடுக்க மாட்டாங்க. சோ அதே லெவல்ல கண்டினியூ பண்ணா அவங்க யோசிப்பாங்களே ஒழிய
இது டாட் எடுத்து ஸ்கோர் இது பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஹிட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டா போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பழக தான் போறான். என்ன கண்டிப்பா நிஜமாவே ஹிட்டிங் தான் போவாங்களே ஒழிய அவங்க டிவில யார் அவங்க டிஃபென்ஸ் பிளேயர் சொல்லுங்க பார்க்கலாம். ரோஹித் சர்மா, சாரி இது அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கென்ரி கிளாசன், இதுல யாருமே அவங்க டிஃபென்ஸ் பிளேயரே கிடையாது. ஒரே டிஃபெண்ட் யாருமே கிடையாது. நிதிஷ்குமார் டீமோட சிச்சுவேஷன் பொறுத்து அவங்க வந்து பால் வந்து வெளியே தான் போமே ஒழிய யாருமே டிஃபென்ஸ் ஆட மாட்டாங்க. எல்லாம் அடிக்கிற வந்துங்க தான் மேக்ஸிமம். இதுல 4 ஓவர் ஒரு பிளேயர் 4 ஓவர் நின்னாலே போதும். அதுதான் நான் சொல்ல வரேன். 4 ஓவர் நின்ட்டாங்கன்னா அந்த ஸ்கோர் வேற லெவல்ல போயிடும். அப்படியே டபுளா போகும்போது இவங்க பவுலர்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ டபுளா போச்சுன்னா அதுல பாதி தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான பவுலர்ஸும் கிடையாது. முகமது சதியும் பேட் கமிங்ஸுமே நானா ஷமி தப்பிட்டாருனா ஷமியே அஷ்டானா பேட் கமிங்ஸ கண்டிப்பா கட்டிடுவாங்க. அதை சொல்ல முடியாது. பேட் கமிங்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் பாரு, பேட் கமின்ஸ் கொடுத்த காசு ஒர்த் எதுக்குன்னா அவரோட கேப்டன்சிக்கு மட்டும் தான். அவ்வளவு கிரேட்டால ஒண்ணு அதுக்காக நீ வந்து அவன பேட் பவுலர்லாம் சொல்லாத. அவர் நல்ல பேட் பவுலர் தான். ஈவன் தான் அவர் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு? மேக்ஸिमम 10 to 15 விக்கெட்ஸ் தான். விக்கெட்ஸ் மேட்டரே கிடையாது பவுலர்ஸ்க்கு. எப்படி பேட்ஸ்மேன் நிக்க வைக்கறான் தான் மேட்டர். நீ கண்டெய்ன் பண்ண எக்கானமி பாருனா இஸ் இன் 10னா அருண் 10 பரவாயில்ல. அருண் T20ல போன டைம்ல பொளந்து இருந்தாங்க. லாஸ்ட் ஐபிஎல் ஃபுல்லா பொளக்க ஸ்கோரே 280 260 அப்படி போயிடுச்சு. அதுல ஒரு எத்தனை மேட்ச் போச்சு? 5 மேட்ச் போச்சு. நீ சொல்ற மாதிரி மும்பை கூட இன்னொன்னு ஆர்சிபி கூட. நீ சொல்ற மாதிரிலாம் பேட் கமின்ஸ் பேட் பவுலர் கிடையாது. அவன் வந்து கிடையாது. நான் எப்படினா ஒருத்தன் 10 எக்கானமி கொடுத்தா அவன் பேட் பவுலர் இல்ல. ஹர்ஷல் பட்டேல் பேட் பவுலரா? கிடையாது. ஹர்ஷல் பட்டேல் எந்த இடத்துல டெப்த்ல ஹர்ஷல் பட்டேல் ஹர்ஷல் பட்டேல் ஏன் நல்லா இருந்தாருன்னா அது முலான்பூர் பஞ்சாப். அங்க ஸ்லோவர் ஒன்ஸ் நல்லா யூஸ் ஆகும். எஸ்ஆர்எச் ஓட இதுல எல்லாம் நீ ஸ்லோவர் ரன் போட்டா தூக்கி வெளியே அடிப்பாங்க. பாப்பாங்க. நீ சொல்றது அதுதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபைனல் போன டீம் இது. எஸ் அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த கோர் அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ அதனால சான்ஸ் இருக்கு. மேபி திரும்ப சான்சஸ் இருக்கு நிஜமா. பவுலிங் மட்டும் ப்ராப்பரா அவன் சொன்ன மாதிரி அதை கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க நல்லா இருக்கு பெட்டரா. சமியும் ஹர்ஷல் பட்டேல் தான் நம்புறாங்க. அவங்க எப்படி போறாங்க பார்ப்போம். எங்க மாமா என்ன பண்ண போறாரோ தெரியல. சமிதான் மாமா. சமியா? ஆமா. நல்ல பவுலர் அவன். நிஜமாவே சமி பவுலர். எல்லாரும் புப்ரானால எனக்கு சமி ரொம்ப பிடிக்கும். சமிதான். நிஜமா. எனக்கு சமி ரொம்ப பிடிக்கும். நான் சமிகலாம் சமிதான். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே பை. அண்ட் முக்கியமா இந்த வருஷம் எஸ்ஆர்எச்க்கு யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருப்பாங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே பை. Bye. Thank you.